Hi friends, welcome to Salem Punita's Recipes. இன்னைக்கு ஆட்டு குடல்கறி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம வீட்லயே ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக செய்யலாம். இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் நல்லா 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 750 கிராம் குடல் போட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இதை கடைக்காரர் சொன்ன டிப்ஸ் இது. இப்போ இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டுட்டு நாம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்குனா அந்த குடலில் நல்லா ஓப்பன் ஆகிக்கும். அப்போ அதுக்குள்ளார இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம அடுத்த தடவை கழுவுறப்ப எல்லாம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டா நமக்கு அழுக்கெல்லாம் பாருங்கள் வந்துடும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா 1 லிட்டருக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு மோர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயம் கொஞ்சம் கறி மசால், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துனாவே போதும். இதுக்கு நிறையாலாம் போடக்கூடாது, மட்டன் சிக்கனுக்கு போடுற மாதிரி. இது ஒரு டீஸ்பூன் கறி மசால், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துனா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துனா போதும். ஏற்கனவே நம்ம கழுவுறப்ப போட்டிருக்கோம், அதுலேயும் உப்பு இருக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துனா போதும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்க இந்த மசாலாலாம் அந்த போட்டியில் போய் நல்லா கலந்துரும், மிக்ஸ் ஆகிக்கும். இது நம்ம இப்போ இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்க தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். ரொம்ப கிரேவி வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்து விசில் விடணும். ஒரு 5-6 விசில். ஃபஸ்ட்டு விசில் விட்ட பிற்பாடு நம்ம சிம்மில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டாவே போதும், நல்லா வெந்துடும். இப்போது ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நமக்கு வெந்துருச்சு. வெந்த அந்த போட்டியில் நம்ம இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோம், கிரேவி செய்யலை. அப்படியே எக்ஸஸாக இருந்தாலும் அந்த கிரேவியை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நமக்கு இட்லி தோசைக்கு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நம்ம எடுத்து வைக்கிறப்ப இந்த மாதிரி கருவேப்பிலையை கொஞ்சம் கசக்கி போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போது நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு கடாயில், இரும்பு வாணலியில் சேர்த்துட்டு
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நாம் இந்த போட்டியை இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க, இது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்குது. நல்லா வெந்துருச்சு. எப்பயுமே போட்டி வேகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்ல வாசனையும் ரொம்ப நல்லதும் கூட நல்லெண்ணெய் சேர்த்துறப்ப. இதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நாம் எடுத்து சுட சுட யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தோட இட்லி தோசையோட அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் எப்பயுமே செய்வீங்க. கொத்தமல்லியை 1/4 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம இதை சாதத்தோட இட்லி தோசையோட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.